வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பில் புதுசாக இறங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே வளர்த்துட்டு இருப்பவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். பரண்மேல் ஆடு வளர்ப்பு வந்து உண்மையிலே லாபமா இல்லை நஷ்டமா? சிலர் சொல்லுவாங்க பரண்மேல் வளர்த்தா நோய் குறையும், லாபம் வந்து அதிகமாக வரும். இன்னும் சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப செலவுப்பா, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், நஷ்டம்தான். அப்போ உண்மை என்ன? இந்த வீடியோவில் பரண்மேல் ஆடு வளர்ப்பின் முழு உண்மை, அதோட செலவு, லாபமா நஷ்டமா, எந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இது சரி, எந்த தவறுகளை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறதுனா என்ன? பரண்மேல் ஆடு வளர்ப்புங்கிறது ஆடுகளை வந்து தரையில் வளர்க்காம தரையிலிருந்து சுமார் 5லேருந்து 8 அடி உயரத்தில் வந்து மரத்தாலோ இல்லாட்டினா இரும்பாலோ செய்யப்பட்ட மேடையில் வளர்ப்பது தான். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஆடுகளோட சாணம் வந்து கீழே விழுந்துடும். இதனால் சுத்தம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஈரப்பதம் வந்து குறையும், நோய் தாக்கம் குறையும், கால்நடை பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். இதுதான் பரன்முறை. இப்போ தமிழ்நாட்டில் வேகமாக வந்து பரவிட்டு வருது. ஆனால் புதுசாக நீங்கள் வளர்க்க போகிறீங்க, இப்போ தான் நான் ஆடு வளர்ப்புலேயே புதுசு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து பரண்மேல் ஆடு வளர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தரையில் வளர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு லாபத்தை எடுத்துட்டு நீங்கள் பரன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆடு வளர்க்கணும். ஏன் பலர் வந்து பரன்முறைக்கு வந்து மாறுகிறாங்கன்னா முக்கிய காரணங்கள் என்னன்னா, நோய் கட்டுப்பாடு. தரையில் வளர்த்தா ஈரப்பதம் வந்து அதிகம், புழுக்கள் வந்து உருவாகும், கால் நோய் வரும், வயிற்றுப்போக்கு வந்து வரும், இன்ஃபெக்ஷன் வரும். ஆனால் பரன்முறையில் இந்த பிரச்சனை வந்து குறையும். ஏங்க நாங்களாம் கிட்டத்தட்ட இவங்க விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எல்லாருமே தரையில் தான் வளர்த்துருக்காங்க. தரையில் வளர்த்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக சுத்தம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வீடை சுத்தமாக வச்சுருக்க மாதிரி நம்ம தொழுவையும் சுத்தமாக வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுத்தம் பராமரிக்க வந்து எளிது. சாணம் அந்த அந்த புழுக்கையெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். ஆடுகள் எப்போதும் சுத்தமாக அதோட அந்த பரன் மேலே இருக்கும். அடுத்து எடை அதிகரிப்பு. சுத்தமான சூழலில் இருக்க ஆடுகள் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறைவாக இருக்கும். அதனால் அந்த தீவனம் எடுத்துக்கிற முறையும் நல்லாயிருக்கும். வேலைக்காரர் செலவு வந்து குறைவு. தினமும் சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்ப முதலீடு எவ்வளோன்னு பார்க்கலாமா? இதுதான் முக்கியமான விஷயம். பரண்மேல் ஆடு வளர்ப்பவங்க ஆரம்ப முதலீடு தான் ரொம்ப அதிகம். 20 ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷெட்டுனா பார்த்திங்கன்னா 2 லட்சம், 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்குது. அடுத்து அந்த தீவனம், அந்த இது தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 60,000 வரைக்கும் வரும். ஆடுகள் வாங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் வரைக்கும் வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் வரும். இதுதான் நம்மளை ரொம்ப பயமுறுத்தும். லாபம் எப்போ வரும் அப்படின்னா உடனே லாபம் வராது. குறைஞ்சது 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆடு வளர்ப்பு ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு விஷயம். அதாவது இந்த மாரத்தான் எப்படி இருக்கும், ரொம்ப தூரம் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொறுமை இருந்தால் தான் லாபம் வரும். அந்த பரன்முறையின் உண்மையான லாபங்கள் என்ன தெரியுமா? குட்டி இறப்பு வந்து குறைவு. புதிய குட்டிகள் வந்து ஈரப்பதம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும். இதுதான் பெரிய லாபம். மருந்து செலவு வந்து குறையும். நோய் குறைவதனால அந்த மருந்து செலவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுத்தமாக வளர்ந்த ஆடுகளுக்கு வந்து சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். அடுத்து கீழே உள்ள அந்த சாணத்தை வந்து நம்ம விற்று அதில் வந்து ஒரு கூடுதல் வருமானம் பார்க்கலாம். நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலைகள் என்ன தெரியுமா? பரன்முறை வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. ஃபஸ்ட்டு தவறு கடன் வாங்கி ஆரம்பிக்கிறது. கடன் வாங்கி ஆரம்பித்து நம்ம என்ன ஆகும், மாதம் இஎம்ஐ கட்ட சொல்லுவாங்க, அதுக்கே ஒரு செலவாகிடும். அப்புறம் எங்கே நம்ம ஆடு வளர்க்க. அடுத்து 2வது தவறு தீவன செலவு கட்டுப்பாட்டில் இல்லாமல் நஷ்டம் வந்து வரும். அடுத்து வென்டிலேஷன் குறைவு. காற்றோட்டம் இல்லைன்னா அது மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிடும். அதிக ஆடுகள் வந்து இருக்கிறது, இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. யாருக்கு இது லாபம்னா இந்த 4 பேருக்கு வந்து பரன்முறை வந்து லாபம். அதாவது நீண்ட கால திட்டமிட்டு செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு.
நிலம் குறைவாக இருப்பவங்களுக்கு, தொழில்முறை பண்ணை அமைக்க விரும்புவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சரியான மேனேஜ்மெண்ட் தெரியும் எனக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது செட் ஆகும். யாருக்கு இது வேணான்னா, நீங்கள் உடனே இன்றைக்கி விற்று நாளைக்கு லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா, அவங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி அனுபவம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு செட் ஆகாது. தினசரி கண்காணிக்க முடியாதவங்க, முழுக்க கடன் வாங்கி ஆடு வளர்ப்புங்க, இவங்களுக்குலாம் செட்டே ஆகாது, வேண்டாம். வெற்றி ரகசியங்கள் என்ன தெரியுமா? பரன்மையை வெற்றி பெற நல்ல இன ஆடு தான் தேவை. சமமான அளவு தீவனம், தடுப்பூசி, குடற்புழு நீக்கம், சுத்தம், அதே மாதிரி சந்தைப்படுத்துதல் எல்லாமே வெற்றி ரகசியங்கள். ஒரு உதாரண கணக்கு என்னது பார்ப்போமா? 20 ஆடுகள் வந்து ஒரு வருடத்தில் 30லேருந்து 35 குட்டிகள். சராசரி விற்பனை பார்த்திங்கன்னா 7000 × 30, அப்போ 2,10,000. செலவுகள் கழித்து நிகர லாபம் 60,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வரும். சரியான மேனேஜ்மெண்ட்டு இருந்தால் தான். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். புதுசாக ஆரம்பிக்கணும்னா முதல்ல தரையில் 5லேருந்து 10 ஆடுகள் வந்து வளர்த்து அனுபவம் பெறணும். அதுக்கப்புறம் தான் அதோட லாபத்தை வச்சு நீங்கள் பரன்மேல் முறைக்கு மாற்றுங்க. நேரடியாக பெரிய முதலீடு கண்டிப்பாக வேண்டாம். இப்போ பரன்மை ஆடு வளர்ப்பு லாபமா? லாபம்தான், ஆனால் சரியான திட்டமிடலோடு செய்யணும். இல்லைன்னா அது நஷ்டமானு கேட்டாலும் அதுவும் ஆமாம். ஏன்னா அவசர முடிவெடுத்தால் அது நஷ்டம்தான். ஆடு வளர்ப்பில் வெற்றி பெறுவது அந்த கொட்டகை அமைப்பு காரணம் கிடையாது, மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து பரன்மேல் எடுத்த உடனே முழுக்க கடன் வாங்கி ஆரம்பிக்காதீங்க. இதுதான் எங்களோட ஒரு பெரிய ஒரு இது. அதே மாதிரி புதுசாக ஆரம்பிக்குங்க, நிறைய ஆடுகள் வாங்காதீங்க. ஒரு 5 ஆடு 10 ஆடு வாங்கி வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகுதா, உங்களுக்கு நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு லாபம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய ஆடுகள் வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு பற்றி என்ன பயனுள்ள தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், ஆடு வளர்ப்பு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வேணும், எனக்கு ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஆடு வளர்ப்பு சார்ந்த எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, பழைய வீடியோக்களில் வந்து எங்கள் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. ரிப்ளை வரலன்னு நினைக்காதீங்க, ரிப்ளை கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இங்கே மற்ற வேலைகளும் வந்து விவசாயமும் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், இது பண்ணணும், அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணேன். கொஞ்சம் கோச்சிக்காமல் எல்லாருமே வந்து கால் பண்ணி கேளுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.